வணக்கம். திமுக மற்றும் தேமுதிக இடையே தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தமானது ஆகியிருக்கிறது. தேமுதிகவிற்கு 10 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தற்பொழுது ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. திமுக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட 2 கட்சிகளுமே அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை இன்று நடத்தும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் உடனடியாக அந்த கையொப்பமானது ஆகியிருக்கிறது. ஏற்கனவே தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்திதான் கூட்டணிக்குள் கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தேமுதிகவிற்கு 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் நீண்ட நாட்கள் அங்கம் வகிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேமுதிகவிற்கு 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 10 இடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் கையெழுத்திட்டனர். தேமுதிகவிற்கு ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்கப்பட்டு தற்பொழுது தேமுதிகவின் பொருளாளர் சுதீஷ் அவர்கள் எம்பி ஆகியிருக்கிறார். இந்த நிலையில் அவர்களுக்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அது எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரை திமுக கூட்டணியில் ஏற்கனவே 56 இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் மேலும் 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் மக்கள் நீதி மையம் மற்றும் ஒரு சில சிறிய கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி ஒப்பந்தம் ஆக வேண்டியிருக்கிறது. அதற்கு பின்பு கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்த விவரமானது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிகவை பொறுத்தவரை மதுரையில் ஒரு தொகுதி, அதே போன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு தொகுதி, விருத்தாச்சலம், ரிஷிவந்தயம் உள்ளிட்ட தொகுதிகள், தருமபுரி உள்ளிட்ட தொகுதிகள் ஒதுக்கப்படும். பாமக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அதே வட்டாரத்தில் தேமுதிகவிற்கும் இடமானது ஒதுக்கப்படும் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. தேமுதிகவிற்கு இரட்டை எண்ணிக்கையிலான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தேமுதிகவிற்கும் இரட்டை இலக்க எண்ணிக்கை, மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒற்றை இலக்க எண்ணிக்கையிலான இடங்களை தான் திமுக ஒதுக்கியிருக்கிறது. இந்த நிலையில் புதிதாக இணைந்த தேமுதிகவிற்கு 10 இடங்களை ஒதுக்கிவிட்டு மற்ற ஒரு சில கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான இடங்கள் ஒதுக்கி இருப்பது கூட்டணி கட்சிகளை தற்பொழுது சோர்வடைய செய்திருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது தேமுதிகவிற்கு 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.